டேய் ஞாபகம் வரலையாடா? இல்லடா, கிளாஸ்ல கத்தனவனும் ஞாபகம் இருக்கா, அந்த ஹெட் மாஸ்டரும் ஞாபகத்துல இருக்காரு, ஆனா அவன் ஞாபகத்துல இல்ல. என்னால இதை நம்பவே முடியலடா. சரி அதெல்லாம் இருக்கட்டும். அன்னைக்கு உனக்கு பிரின்சிபல் நோட்டீஸ் கொடுத்தாங்களே, அப்போ பிரின்சிபல் யூ நோ கேட் எக்ஸாம் சார், எக்ஸாமுக்கு லேட்டா வந்தா கேட் பக்கத்துல நிக்க வைப்பீங்களே, அதான் கேட் எக்ஸாம். நான்சென்ஸ். கொஞ்சம் வாயை மூட்டுறா அனில்குமார். இப்ப ஞாபகம் இருக்காடா? சாரி மச்சான். இட்ஸ் ஓகே. பிரின்சிபல் ஞாபகம் இருக்கு, அவர் சொன்னது ஞாபகம் இருக்கு, அவ முகம் மட்டும் ஞாபகத்துல இல்ல மச்சான். ஐயோ, முகத்தை ஞாபகம் வர வைக்கிறதுக்கு நான் என்ன அப்புறம்? பண்றது? என்ன அப்புறம்? உன் முன்னாடி தான் நின்னுகிட்டு இருக்கா, அவகிட்டே போய் கேளு. சரி கொஞ்ச நேரம் உட்காந்து போலாம். இருடி, என்ன அவசரம்? அப்ப நான் இப்பவே நீ எகிரு. ஹலோ, எகிருனாங்கிறது ஓடி போன அர்த்தம். நாங்க கேண்டீன்ல இருக்கோம். ஹாய். நான் உங்களை நேத்து விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்துல பார்த்தேன். செமையா டான்ஸ் பண்ணீங்க. அப்பாடா, கடைசில நேத்தாவது என்ன பாத்தீங்களே. உங்க கூட 2 வருஷமா ஒரே கிளாஸ்ல ஒன்னாதான் படிச்சுட்டு இருக்கேன். ஆமா ஆமா ஆமா. இப்பதான் கிரியும் சொல்லிட்டு இருந்தான். அப்புறம் அது சாரி, ஃபர்ஸ்ட் டைமா பேசுறேன்ல, அதான் கொஞ்சம். ஃபர்ஸ்ட் டைமா? நோ வே. இதுக்கு முன்னாடி நீங்க என்கிட்ட பேசிருக்கீங்க. அப்படியா? எப்போ, எங்க? ஞாபகப்படுத்தி பாருங்க. அன்னைக்கு ஒரு நாள். அண்ணா எவ்வளவு ஆச்சு? 80மா. இந்தாங்க. சேஞ்ச் இல்லம்மா. என்ன நீங்க எப்பவுமே இதேதான் சொல்றீங்க? சேஞ்ச் இல்லையாண்டா? சேஞ்ச் இல்லையா? கீப் தி சேஞ்ச். என்ன? பரவாயில்ல விடுங்க. 80 ரூபாய் காய்கறிக்கு 420 ரூபாய் டிப்ஸ் கொடுக்க சொல்றியா? போய் சில்லறை வாங்கிட்டு வா போ. கொடுக்க மாட்டியே. வேடிக்கை பார்க்காம சீக்கிரம் வந்துடணும். அண்ணா சேஞ்ச் இருக்கா? இல்லையா? அண்ணா 500 ரூபாய்க்கு சேஞ்ச் இருக்கா? இல்லப்பா. இல்லையா? என்னடா எவனுமே சேஞ்ச் வச்சிருக்க மாட்டேங்கிறீங்க. எக்ஸ்கியூஸ் மீ, அந்த சேஞ்ச் கிடைக்குமா? யா. தேங்க் யூ. ஹே, ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. எனக்கு நீங்க சொல்றதையும் கிரி சொல்றதையும் கேட்டா நான் கஜினியா மாறிட்டு இருக்கணும்னு தோணுது. கஜினியா? ஐ மீன், இத்தனை நாளா நீங்க ஏ வீரா, சக்திமான் வீரா, கொஞ்சம் நில்ல. நேத்து என் ஃப்ரெண்ட அடிச்சு போட்டுட்டு அவங்க அப்பனுக்கு புத்திமதி சொல்லுன்னு கேட்டேன். என்னது, லவ்க்கு ஃபுல் ஸ்டாப் இல்லையா? அப்புறம் காமத்து கண்ணுலன்னு பெரியவங்க சொன்னாங்களா? உண்மைதான். எவனாவது கேடு கட்டவன் அப்படி சொல்லிருப்பான், காமத்துக்கு கண்ணு இல்லைன்னு. அதுக்காக சின்ன சின்ன பொண்ணுங்க மேல, அப்பா மக மேல, தாத்தா பேத்திங்க மேல. ஏய், கொஞ்சம் நிறுத்துடா. நீ இந்த நியூஸ் சேனலை பார்த்து பார்த்து லைஃப ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு நினைக்கிறேன்டா. இங்க பாரு, இந்த காலேஜ்ல நீ என்ன வேணாலும் பண்ணலாம். கபடி, கிரிக்கெட், எது வேணாலும் ஆடிக்கோ. கல்ச்சரல் ஆக்டிவிட்டிஸ், சிங்கிங், டான்சிங், ஆக்டிங், எது வேணுமோ அதெல்லாம் பண்ணிக்கோ. அது மட்டும் இல்லாம லவ் பண்ணி என்ஜாய் பண்ண ஆசையா இருக்கா? அதுவும் பண்ணிக்கோ. நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். ஆனா ஒண்ணு மட்டும் நீ பண்ணவே கூடாது. இந்த ஜடாவோட பார்டர்ல நீ கால வைக்கவே கூடாது. மீறி வச்ச செலந்தி விரல சிக்கின மாதிரி வாழ்க்கைய சிக்கலாயிடும். இத்தனை வருஷம் நீ சொன்ன எல்லாத்தையும் நல்லாவே பண்ணிட்ட. எனக்கு ஒரு விஷயம் பிடிக்காது. என் முன்னாடி விரல நீட்டி கண்ணை சிமிட்டி நான் வந்தா எப்படி, நான் வந்தா அப்படின்னு அளந்தா எனக்கு அது ஒரு மாதிரி அன்னீசியா இருக்கும். ஏன் சொல்லு? என் அம்மா என்ன ஒரு ஆம்பளையா பெற்றிருக்காங்க. டேய் செல்லம், இது காலேஜ் கேம்பஸ்ரா. இங்க ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஹீரோ. நீ வில்லன்டா. உன்னோட ஆட்டோலாம் காம்பவுண்டுக்கு வெளியில. நான் வேற கிளாஸுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சுடா. புக்ஸ கொடுங்கடா.
ஏய் நான் எங்கடி மாறி இருக்கேன்? முதல்ல லவ் பண்ண மாதிரி தான் இப்போ நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன். என்னன்னு பாரு. டேய் போதும் நிறுத்தடா உன் நாடகத்தை. பசங்க கடைசியில இப்படிதாங்கிற புத்திய காட்டிட்டீங்கல்ல. ஹலோ எதுக்கு எல்லா பசங்களையும் திட்டுறீங்க? திட்டுறது மட்டும் இல்ல, பொண்ணுங்க மனசு வச்சா உங்களை மாதிரி பசங்களை பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கே அனுப்பிடுவோம் தெரியுமா? நாங்க பசங்க மனசு வச்சா உங்களை டெலிவரி வார்டுக்கு அனுப்பிடுவோம், பரவாயில்லையா? ஹேய், டிவி சேனல் மாதிரி மனசை சேஞ்ச் பண்றவங்க நீங்க. சீசனுக்கு ஏத்த மாதிரி ரீசனை சொல்லிட்டு சேஞ்ச் ஆகுறவங்க தான் நீங்க. உங்களுக்கு எக்ஸாம்பிளா ஒன்னு காட்டுறேன் இருங்க. வாங்க. ஏய், இல்லடா, இது இல்லடா, புடிச்சா விடுடா. எங்க கூட்டிட்டு போற? என்னடா பண்ற? ஒண்ணும் பண்ண மாட்டேன், வா. ஆண்டி, என்னப்பா? சின்ன வயசுல நீங்க யாரோட ரசிகையா இருந்தீங்க? கமலஹாசன். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் விஜயகாந்த். இப்ப பிரசன்ட்ல யாரு? இளைய தளபதி விஜய். எதுக்கு? அவரு பாக்குறதுக்கு அழகா இருக்கார்ல, அதுக்குதான். சரிதான் சரிதான். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், சின்ன வயசுல நீங்க யாரோட ரசிகர் சார்? நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். காலேஜ் டைம்ல சார்? அப்பவும் அவர்தான். இப்ப ஏய், அபிமானங்கிறது என்ன சட்டையா தினம் மாத்திக்கிட்டே இருக்கிறதுக்கு? அது நம்ம உடம்புல இருக்கிற மச்சம் இருக்கிற மாதிரி. நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் அப்பவும் இப்பவும் எப்பவுமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரோட ரசிகன் தான். சூப்பர் சார். பசங்கன்னா இப்படிதான் இருப்பாங்க. ஒரு தடவை மனசுல வச்சுட்டா காலை முழுக்க எடுக்க மாட்டாங்க. சாகுற வரைக்கும் எதையும் சேஞ்ச் பண்ணிக்கவே மாட்டாங்க. முதல்ல தெரிஞ்சுக்கோ. ஏய். எவ்வளவு தைரியம் உனக்கு? பப்ளிக்ல நியூசன்ஸ் பண்றியா? அப்புறம் மேல கத்தி பட்டிருந்துச்சு, உன்னை 2 துண்டாக்கி இருப்பேன். வந்து சேர்றப்ப நீ கோபப்படாதடா. ஹே, இந்த டாட்டூக்காக நீ ஏன் இவ்ளோ எமோஷன் ஆகுன? இது வெறும் டாட்டூ இல்ல, என்னுடைய அக்காவோட உயிர். அக்கா அக்கா, ரொம்ப பசிக்குதுக்கா, சீக்கிரமா சாப்பாடு போடுக்கா. இருடா, என்னோட ஃபேவரட் சாங் ஓடிட்டு இருக்குல்ல, உள்ள சாப்பாடு வச்சிருக்கேன், நீ போட்டு சாப்பிடு. அக்கா நீயே போடுக்கா, வாக்கா. என்ன விட உனக்கு டிவி தான் முக்கியமா? நானும் சின்ன வயசுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். சூப்பர் ஸ்டார்னாவே எல்லாத்தையும் மறந்துடுறேன். சூப்பர் ஸ்டார்னா உனக்கு ரொம்ப பிடிக்குமாக்கா? என்ன பிடிக்குமாமா? உயிர்டா, என் உயிருக்கு மேல்டா அவரு. எனக்கு அவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு மட்டும் இல்லடா, ஏன் தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லாருக்குமே. நம்ம நடிப்பு சூறாவளி, சாகச சிங்கம். இவரை பார்த்தா யாருக்குதான் பிடிக்காது சொல்லு? அங்க பாரு, பாருடா, எவ்வளவு அழகா தங்கச்சி தங்கச்சின்னு பாட்டு பாடுறாரு. எனக்கும் ஒரு அண்ணன் இருந்திருக்கலாம். என்னடா இது? என்னடா பண்ணி வச்சிருக்க? நீ ஆசைப்படுற இவர, ஒன்னு ஆசைப்படுற உன் தம்பி எப்பவுமே உங்க கூட ஒன்னா இருக்கிறதுக்காக தான்க்கா. ஓ, வண்டர்ஃபுல் சிஸ்டர். அப்படின்னா கண்டிப்பா நான் உங்களை மீட் பண்ணி ஆகணும். ம்? அக்கா மேலேயே இவ்ளோ பாசம் வச்சிருக்கனா, அப்போ ஏன் மேல?